கதர் துணியில் தேசிய கொடி தயாரிக்கும் தொழிலுக்கு பெயர் பெற்ற திருப்பூரில் தற்போது அந்த தொழில் நலிவடைந்து வருகிறது. பிளாஸ்டிக் கொடிகளின் வரவால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கதர் துணியில் கொடி தயாரிப்பாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பின்னலாடை நகரம், டாலர் சிட்டி என்றெல்லாம் அழைக்கப்படும் திருப்பூர் மாவட்டம் ஆண்டுக்கு 18,000 கோடி அந்நிய செலவாணியை பின்னலாடை உற்பத்தி மூலம் ஈட்டிக் கொடுக்கிறது. கொடிகாத்த குமரன் போராட்டத்தில் உயிர் நீத்த இடமான திருப்பூரில் கொடி தயார் செய்யும் தொழில் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் பிற மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் கேரளா போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் திருப்பூரிலிருந்தே கொடிகள் தயாராகின்றன. ஆனால் ஒரு காலத்தில் கதர் துணிகளில் தயாரான தேசிய கொடிகள் தற்போது பிளாஸ்டிக்கில் தயாராகின்றன. உற்பத்தி பண்ணுற கொடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் 35 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 4 மிஷின் போட்டு ஒரு 7-8 பேர் வேலை செய்துக்கிட்டு இருந்தோம். வேலைக்கு ஆளுகளுக்கு சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு கட்டுப்படியாச்சு. இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நான் இருக்க 4 பேர் 2 பேர் ஆச்சு, 2 மிஷின் 1 மிஷின் ஆச்சு. இன்னும் அந்த 1 மிஷினுக்குமே நானும் எங்கள் வாழ்க்கை துணைவியாருமே இதாக சேர்ந்து இந்த வேலை செய்துட்ருக்குறோம். சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற நாட்களில் 5 வருடங்களுக்கு முன்பு வரை பள்ளி மற்றும் கல்லூரி நிகழ்ச்சிகளிலும் அரசு விழாக்களிலும் துணியினால் ஆன கொடியை பயன்படுத்தி வந்தனர். ஆனால் தற்போது விலை குறைவாக இருப்பதன் காரணமாக பிளாஸ்டிக் மற்றும் காகித அட்டையாலான கொடிகளை பயன்படுத்துகின்றனர். மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மெட்டல் மற்றும் டிசைன் செய்யப்பட்ட கொடிகளை அணிவதிலேயே ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் கதர் துணியில் தேசிய கொடி தயாரிக்கும் தொழில் நலிவடைந்துள்ளது. இந்த பிளாஸ்டிக் கொடியை ஒழிக்கணும், அவங்க பிளாஸ்டிக் கொடியே ஆகாதுன்னு இப்போ மத்திய கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறதுல ரொம்ப நல்ல ஏற்பாடு. நாங்கள் இந்த பிரிண்டிங் அடித்து தயார் பண்ணி கொடுக்குறோம். வெளியில் கடையில் கதர் கடைகளில் சேல்ஸ் பண்ணுறாங்க. நல்லா போயிட்டு. காந்தி முதல் குமரன் வரை விடுதலை போராட்ட வீரர்கள் அணிந்து வளர்க்க விரும்பிய கதர் துணி நலிவடைந்தது மட்டுமல்லாமல் கதர் துணியினால் செய்யப்பட்டு வரும் கொடிகளும் தற்போது மறக்கப்பட்டு வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் கதர் கொடி தயாரிப்பாளர்கள். செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.